முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதிய முகங்கள். தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. புதிய முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதுவிதமான இசை ஸ்வரங்கள். பாருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள். பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். இந்த போட்டியாளர் 2 போட்டியாளர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் தாலுகா நாட்டார் மங்கலம் அஞ்சல் மேலத்திரு வீராணா நல்லூர் கே முருகானந்தம். எங்கே உற்சாக வரவேற்பு முருகானந்தம். வணக்கம் முருகானந்தம், சொல்லுங்கள், என்ன பணியில் இருக்கின்றீர்கள்? நான் வந்து இந்த டைல்ஸ் மார்பிள்லாம் செய்கிறாங்களே சார், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி, ஆளுங்க வச்சு கட்டுமான தொழில். ஆமாம் சார். தொழில். இந்த ப்ரோக்ராம்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன், டிவியில் ஒளிபரப்பேன். சரி. அப்போ எங்கள் ஊர் பிரசிடென்ட் வனிதா ரவிச்சந்திரங்கிறவங்க, இதுக்கு நீங்கள் வனிதா ரவிச்சந்திரன் சொல்லிட்டு எங்கள் ஊர் பிரசிடென்ட் ஊராட்சி மன்ற தலைவர். சரி சரி. அவங்க நிர்பந்தத்தில் தான் நான் இதில் கலந்து. ஓ, நீங்கள் பாட கேட்டு கேட்டு ஏன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று அனுப்பி வைத்திருக்கின்றார். சில வேளைகளில் இப்படியும் இருக்கலாம், இங்கே பாடி பாடி என்ன கஷ்டப்படுத்துறியா, அங்கே அவங்களையும் கஷ்டப்படுத்து, அப்படி அல்ல, வேடிக்கைக்காக சொன்னேன். நன்றாக பாடுவீர்கள் என்பதால் தான் உங்களை தெரிவு செய்திருக்கிறோம், இல்லையா? சரி, ஆனந்தம், பாடுங்கள் உலகமான பாடலை. சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்தன் தேவன் ஆடினான், தமிழ் கீதம் பாடினான், என்னை பூவை போல சூடினான். சிந்து நதிக்கரை ஓரம். சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்தன் தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள், என்னை பூவை போல சூடினாள். சிந்து நதிக்கரை ஓரம். மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனின் மந்திரங்கள், மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனின் மந்திரங்கள், கொஞ்சம் குயில் மெல்லிசைகள் கோதையதன் சீர்வரிசை. வானவெளியில் இதம் இதம், சோலை வெளியில் சுகம் சுகம், காதல் கண்ணம்மா. சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்தன் தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினான், என்னை பூவை போல சூடினாள். சிந்து நதிக்கரை ஓரம். அருமை, அருமையான பாடலை தெரிவு செய்தீர்கள். இதுவரை யாரும் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் இந்த பாடலை தெரிவு செய்யவில்லை. இந்த பாடலை தெரிவு செய்வதற்கு என்ன விசேஷ காரணம்? இல்லை, அது நான் சின்ன படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த பாட்டு மேலே ரொம்ப ஆர்வம். அதான் என்ன காரணம்? அந்த ஆர்வம் என்ன? காரணம் என்ன, மற்ற பாடல்களுக்கு இல்லாத சிறப்பு என்ன? டிஎம்எஸ் வயசுகள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாடலை அவர் பாடும் பாங்கு என்ன படம் என்று தெரியுமா? நல்லதொரு குடும்பம். நல்லதொரு குடும்பம், இளையராஜாவின் இசை. இசை. பாடலை இயற்றியவர் அது அப்போது எனக்கு கவியரசர் கண்ணதாசன். தெரியும். 1979. அப்போது உங்களுக்கு என்ன வயது? 79னா 4 வயதுங்க. 4 வயதில் பாட்டு கேட்டிருக்கிறீர்கள். விளையாடத்தான் தோன்றும், பாட்டு கேட்க தோன்றுமா? சு என்ற சூடினாள், சு என்ற எழுத்திலே மணி ஒலித்தது. நீங்கள் சு அல்ல, சு நெடில். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா
சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணே கேளு இவங்க பேர ஒரு தரம் சொன்னா நிமிந்து எழுந்திடும் நெஞ்சம் செட்டப்ப மாத்தலாம் கெட்டப்ப ஏத்தலாம் கெட்டப்ப மாத்தாதீங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் சொல்லும் சோ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது சோ அல்லது சோ நெடில் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி மீ இந்த இடத்திலே மணி ஒலித்தது நாம் உங்களுக்கு தரும் எழுத்து மீ குறில் அல்ல மீ நெடில் மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சு மூடி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி ஒத்துக்கம்மா 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 பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா ஐயம்மா மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சு இது கானா பாடல் சி இந்த இடத்திலே மணி ஒலிக்கிறது சி சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஜோடி நாம் போறேன் தேடி எங்கே ஜோடி இல்லாம கேட்டாக்க பதில சொல்லாம குக்கு கூவதேடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே மெல்ல இந்த இடத்திலே மணி ஒலித்தது நாம் உங்களுக்கு தரும் எழுத்து மே குறில் அல்ல மே நெடில் மே மாதம் 98 மேஜரானேனே மேஜரான நாளே நானும் பேஜரானேனே காயா பழமா என்று என் கண்ணம் தடவும் சில பேர் எறும்பு ஊறுது என்று என் இடையை கிள்ளும் சில பேர் என் ஆடைகளை தொட்டு பார்ப்பது போ சில ரங்கம் தொடுகின்றார் நடுச்சாலையில் சுல ரசிகர் எல்லாம் புது சங்கம் வைக்கின்றார் மே மாசம் 98 மேஜரானேனே மேஜரான நாளே நானும் பேஜரானேனே பே இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது பே அல்லது பே 2 எழுத்துக்களில் வாய்ப்பு பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் அந்த தாய்க்கு கீழதான் எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான் அந்த தெய்வம் அந்த சாமிக்கு கீழதான் எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான் பாடியவரையே மீண்டும் பாடும்போது பிள்ளையாக பாடுகின்றார் என்ன காரணமோ தெரியவில்லை முதல் முறையாக மேடை ஏறி பாடுகின்றீர்களா இல்லை பாடிய அனுபவம் உண்டு சரி மே எந்த இடத்திலே மணி ஒலித்தது மே நெடில் அல்ல மே குரில் மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு மெட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு சரி அந்த பாடல் அந்த எழுத்தில் ஆரம்பமாவதில்லை தானனா தானே நானா தா இந்த எழுத்தில் தான் ஆரம்பமாகிறது எனவே பிழையான எழுத்தில் பாடலை பாடியதால் தொடர்ந்து பாடும் வாய்ப்பினை நீங்கள் இழக்கின்றீர்கள் நன்றி இன்று நிறைவாக கலந்து கொள்ளும் போட்டியாளர் நீலகிரி மாவட்டத்திலிருந்து வருகின்றார் நீலகிரி மாவட்டம் உதக மண்டலம் ஸ்டோன் ஹவுஸ் ஹில் இலக்கம் 110 என் ராஜகோபால் எங்கே உற்சாக வரவேற்பு ராஜகோபால் வணக்கம் குளிர்ச்சியான இடத்திலிருந்து வருகின்றீர்கள் இல்லையா வணக்கம் ஐயா என்னை பார்த்துத்தான் இந்த தலையலங்காரத்தை வைத்துக் கொண்டீர்களா இல்லையா
சரி, என்ன செய்கின்றீர்கள்? உதகமண்டலத்தில் இருந்ததால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக அங்கு போக்குவரத்து கழகத்தில் மலைப்பாதைகளில் ஓடுவது எவ்வளவு சிரமம். கரணம் தப்பினால் மரணம் இல்லையா? சரி, நான் எங்கள் நாட்டில் இந்த மலை பகுதியில் வாகனம் ஓட்டுபவர்களிடம் ஒரு சங்கேத பாஷை என்று சொல்வார்கள். அதாவது மேலிலிருந்து ஒரு வாகனம் வருகிறது என்றால் கீழே இருந்து போகின்றவர்களுக்கு தெரியாது. அவை அங்கிருந்து ஒரு சின்ன ஒலி எழுப்புவார். இவர் இங்கிருந்து கேட்டேன் என்று ஒலி எழுப்புவார். பிறகு அவர் இடம் கொடுத்தால் நன்றி என்று ஒரு ஒலி எழுப்புவார். வழக்கம் உண்டா? வழக்கம் உண்டு. அது மற்றவர்களுக்கு புரியாது இல்லையா? இரவிலும் நீங்கள் வாகனம் ஓட்டுவது இரவிலும் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும். எத்தனை உயிர்களை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கின்றார் இல்லையா? சரி, பாடிக்கொண்டே ஓட்டுவீர்களா? களைப்பு வரும்போது பாடிக்கொண்டே ஓட்டுவோம். களைப்பு போக்க மருந்து. பாடப்போகும் பாடல் என்ன பாடலோ தெரியாது. பாடுங்கள், பார்ப்போம், எங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். பஞ்சு மொத்தை காணியே ஏன் பஞ்சவர்ண கிளியே பஞ்சு மொத்தை காணியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சனைக்கவா மாளெடுக்கும் வீரா பொருதொடுக்கும் சூரா துள்பறக்க விடுவோம். நான் நெத்தியில உனக்கு முத்தமிட்ட பொழுது வெறை துளி இனிக்கிறதே. நீ முத்தமிட்ட பிறகு தேனை எள்ளி குடிச்சா தேனும் இப்ப கசக்கிறதே. அட இந்தா உனக்கு முத்தம் தந்தா இனிக்கும் நித்தம் நித்தம் படுக்க யுத்தமே. தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தினண்டா பஞ்சுமத்தை காணியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சனைக்கவா மாளெடுக்கும் வீரா பொருதொடுக்கும் சூரா துள்பறக்க விடுவோம். பட்டு பட்டு உன் பொன்னுடல் காஞ்சி பட்டு அது பூத்தது என் கைப்பட்டு. பட்டு 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 என் மன்னவன் கண்ணடி பட்டு மனம் போனது என்னை விட்டு. மை வீட்டும் வாளுக்கு கண்கள் என்ற பேரா போய் தீட்டும் வார்த்தைக்கு காதல் என்ற பேரா. ஒரு ராத்திரிக்கு 12 மணியா அது காதலுக்கு போதும் என்றால் சரியா? அந்த சூரியனை தூங்க வைத்து விடுவோம். ஒரு தொல்லை என்று காதல் வித்தை தொடருவோம். நீ என்னை எடுத்துக்கிட்டு உன்னை எனக்கு கொடு ஒன்னா கலந்து பரப்போம். தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தினண்டா அட்டி பஞ்சுமத்தை காணியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சனைக்கவா மாளெடுக்கும் வீரா பொருதெடுக்கும் சூரா துள்பறக்க விடுவோம். மகிழ்ச்சி, அருமையான பாடல். இந்த பாடலும் கூட இதுவரை பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிகள் யாருமே பாடவில்லை. நல்ல ரசனை உங்களுக்கு. இம்சைய அரசன் 23ஆம் புலிகேசி. அந்த பாடல் பாடியவர்கள் யார் யார் என்று உங்களுக்கு தெரியும்? திரு கிருஷ்ணராஜ், மறைந்த நடிகை, மறைந்த பாடகி ஸ்வர்ணலதா. மறைந்த அற்புதமான குரல் வளம் கொண்ட பாடகி ஸ்வர்ணலதா. இந்த பாடலை இயற்றியவர் யார் என்று தெரியுமா? புலவர் புலமைப்பித்தன். எல்லாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அவரிடமும் கூட வித்தியாசமான ரசனை இருக்கிறது. இப்படியான பாடல்களை என்னால் எழுத முடியும் என்று நிரூபித்தார். வா இங்கே முடித்திருக்கின்றார். வா அல்லது வா 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 வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே திருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. எங்கள் மலேசியா வாசுதேவன் பாடிய அருமையான பாடல் இல்லையா?
மலேசியா வாசுதேவன் சமீப காலமாக அதிகம் பாடுவதில்லை, ஆனாலும் கூட எழுத ஆரம்பித்திருக்கின்றார். ஆமாங்க. ஒரு கவிஞராக இப்போது மாறி இருக்கின்றார். அவருடைய மகன் இசையமைத்த படத்துக்கு அவர் எழுதியிருக்கின்றார். மட்டுமல்ல ஒரு கவிதை நூலையும் வெளியிட்டிருக்கின்றார். என்ன அது பேர் தெரியுமா? மலேசியா பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ஸ் எண்ணம் தோன்றியது எழுத தூண்டியது என்ற பேரிலே அழகான கவிதைகளை கோர்த்து மலேசியாவிலே வெளியிட்டார். இங்கும் புதுவையில் அது வெளியிடப்பட்டது. பாட என்று பாடும் பொழுது மணி ஒலித்தது. ப அல்லது பா. ஏன் இவ்வளவு இலகமான பாட்டின் முதல் எழுத்தே பா? எத்தனை ஆயிரம் பாடல்கள் இருக்கின்றன என்றாலும் அந்த ஒரு பாடலையாவது இந்த நிகழ்ச்சியில் பாட வேண்டும் என்று அத்தனை தூரத்திலிருந்து வந்தீர்களே, அந்த அன்புக்கு எங்கள் நன்றி. ஆகவே பரிசினை பெற செந்தில்குமார், முருகானந்தம் இருவரையும் அழைக்கின்றோம். இருவருக்குமே பரிசு உண்டு. மேடையில் வந்து காத்திருங்கள். என்றும் போல் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தானே நேரில் வந்து தங்க நாணய பரிசுகளை வழங்க காத்திருக்கின்றார் எங்கள் லலிதா நகை மாளிகையின் அதிபர் திருக்கிரண் அவர்கள். அவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் இரண்டாவது பரிசினையை வழங்கப் போகின்றார். அந்த சிறப்பு விருந்தினர் இவர் பேண்ட் V3 என்ற இசை குழுவின் பாடகர், இசை புயல், ஆஸ்கார் வெற்றி தமிழன் AR ரஹ்மான் அவர்களால் மிகச்சிறந்த பாடகர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வைக்கப்பட்ட போட்டியிலே V3 பேண்ட் இசைக்குழுவில் சிறந்த பாடகராக அவர் தெரிவானார். வாய்ஸ் ஆஃப் சென்னை 2009 மற்றும் மக்கள் திலகம் MG ராமச்சந்திரன் அவர்கள் பெயரால் வழங்கப்படும் விருதும் இவருக்கு இந்த இள வயதிலேயே கிடைத்திருக்கிறது. வம்சம் மிளகா, ரசிக்கும் சீமானே, இந்த விழா, கனகவேல் காக்க, பயம் அறியான், எத்தனை படங்களிலும் பாடிவிட்டார். என்றாலும் அவருக்கு ஜனரஞ்சக அந்தஸ்தை தந்த பாடல் இடம்பெற்ற படம் பந்தயம். அந்த படத்தில் எங்கள் இலங்கை மண்ணிலிருந்து இந்திய மண்ணில் பிரபலமான 2 பாடல்களை, மெட்டுக்கள், அங்கிருந்து புறப்பட்ட மெட்டுக்கள், சுராங்கனி. சுராங்கனி என்பது பைலா இசைப்பாணியில் அந்த காலத்திலே வாலி பாஸ்டியன் போன்ற கலைஞர்களால் புகழ் பரப்பப்பட்டது. அதனை இந்தியாவிலே அறிமுகப்படுத்தினார் A.E. மனோகரன். அதுபோல் சின்ன மாமியே என்ற பாடல், அந்த பாடலை முதலில் பாடியவர் நித்தி கனகரட்னம் என்ற ஒரு கலைஞர். அவர் இப்போது ஆஸ்திரேலியாவிலே ஒரு விரிவுரையாளராக பணியாற்றுகின்றார். அந்த பாடலும் கூட இந்த பந்தயம் படத்தில் ரீமிக்ஸாக இடம்பெற்றது. அந்த 2 பாடலை மட்டுமல்ல, நினைத்தாலே இனிக்கும், செக்ஸி லேடி, அங்காடி திரைப்படத்தில் எங்கே போவை பாடலையும், இரும்புக்கோட்டை முரட்டுச்சங்கம் படத்தில் வெள்ளைக்காரி பாடலையும் பாடிய இளம் பாடகர் விஜய் ஆண்டனியால் அறிமுகமான M.K. பாலாஜியை அன்போடு அழைக்கின்றோம். எத்தனைக்கு மேலாய் ஒரு சிறப்பான அறிமுகம். அதனை ரமேஷ் பிரபா தான் தெரிவித்தார். நான் மறந்து விட்டேன். 16 ஆண்டு காலம் அல்லவா பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் முன்னாள் போட்டியாளர். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியிலும் பாடி இருக்கின்றார். எனவே இவர்கள் எல்லாம் திரைப்படங்களில் பாடுகின்றார்கள் என்பது நமக்கு பெருமை. இதோ M.K. பாலாஜி இரண்டாவது பரிசினை தன் கையால் வழங்குகின்றார். ஜே செந்தில்குமாருக்கு. செந்தில்குமார் தங்க நாணய பரிசினை வழங்குகின்றார். முதல் பரிசினை நமது லலிதா நகை மாளிகையின் அதிபர் கிரண் வழங்குகின்றார். முருகானந்தத்துக்கு அந்த பரிசு. நமது சிறப்பு விருந்தினருக்கும் கூட தங்க நாணய பரிசு. அதனை நமது லலிதா நகை மாளிகையின் அதிபர் கிரண் வழங்குகின்றார். நன்றி நன்றி. இப்படித்தான் முன்பும் கூட ஒரு முறை பழம்பெரும் பாடகர்கள், புகழ்பெற்ற பாடகர்கள் அத்தனை பேரையும் அழைத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள செய்கின்றோமே, இளைய தலைமுறை பாடகர்களை அழைக்கலாமே என்று திரு ரமேஷ் பிரபா தீர்மானித்த போது பல வரிசையாக வந்தார்கள். ஒருவர் அவையில் அமர்ந்திருந்தார். யார் என்று பார்த்தால் கார்த்திக். யாரோமான் இசையில் பல புகழ்பெற்ற பாடல்களை பாடியவர். நானும் சிறப்பு விருந்தினர் என்று அவரை பற்றி புகழாரம் சூட்டி மேடைக்கு அழைத்தேன். ஒரு வார்த்தை பேசலாமா என்றார். என்ன ஒலிவாங்கியை கையில் எடுத்து அவர் என்ன சொன்னார் என்றால், நான் முதலில் பாட ஆரம்பித்ததே பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிகள் தான் என்று சொன்னார். அப்போது அவர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலம். பாடி பார்ப்போமே என்று வந்தாராம். பாடியதை
மட்டுமல்ல அப்போதெல்லாம் சிறந்த பாடகர் என்று ஒருவரை தெரிவு செய்வோம், சிறந்த குரல் வளம். அப்போது பாடகர் மனோ வந்திருந்தார் பரிசு வழங்க. அவர் இவரை தட்டி கொடுத்து சங்கீதம் படி நல்லா வருவ என்று வாழ்த்தினாராம். அப்போதுதான் நம்மாலும் பாட முடியும் என்ற நம்பிக்கை வந்து இசை கற்க ஆரம்பித்தார். இன்று தமிழகத்தின் தமிழ் திரை உலகில் மட்டுமல்ல மலையாளம், கன்னடம், தெலுங்கு என்று பல மொழிகளில் முன்னணி பாடகராக விளங்குகிறார். அந்த கார்த்திகை போல் MK பாலாஜியும் புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி பாலாஜி. வாருங்கள். நான் பிரமிச்சு பார்க்குற ஒரு நிகழ்ச்சி இது, பாட்டுக்கு பாட்டு. ஏன்னா எவ்வளவோ சேனல்ஸ், எவ்வளோ ரியாலிட்டி ஷோஸ் வந்து தாண்டி 16 இயர்ஸாக போகிறதுன்றது இட்ஸ் அன் அமேசிங் ஃபீட். ஸோ அதுக்காக ஹமீத் சார், ரமேஷ் பிரபா சார், லலிதா ஜுவல்லரி அண்ட் எஸ்பெஷலி த ஆர்கெஸ்ட்ரா, அவங்களுக்கு ஐ திங்க் தே டிசர்வ் a big round of applause. கிரேட் ஜாப். அடுத்ததாக வந்து கொஞ்சம் நம்ம வயசுக்கு நினைத்தாலே நிற்கும் படத்தில் செக்ஸி லேடின்ற பாட்டு. இங்கே டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்களாம் கூட ஆடலாம். 4-5 பேர் கையெல்லாம் தட்டுறாங்க. கேன் யூ த மியூசிக் ப்ளீஸ்?